ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி ரொம்ப காரசாரமாக இல்லாமல் மைல்டாக ஒரு தேங்காய் சாம்பார் தான். இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன கப் அளவு துவரம் பருப்பும் பச்சை பயிரும் 10 நிமிஷம் கழுவி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்து 2 வெங்காயத்தை பெருசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம், 10 பல் உரிச்ச பூண்டு, காரத்துக்கு 3 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கூடவே 2 கப் அளவு தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததும் மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகா சேர்த்து தாளித்து கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்து அது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டு 1 கப் அளவு அரைச்ச தேங்காவை சேர்த்து கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. இந்த சாம்பாருக்கு வறுவல் டைப்பில் இருக்கிற சைட் டிஷ்ஷோட சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான், ஈஸியான யம்மியான தேங்காய் சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.